ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரேடே கிடையாது. ஸோ அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ஸ்டாப் லாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய அடுத்த கட்ட பயணம் 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்ன 25K சப்ஸ்கிரைப்ஸ் பண்ண முடியாது. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காம்படிஷன் மாதிரி என்னென்னா 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் தாராளமாக மறக்காமல் கலந்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிள் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்ன அவ்வளோதான். அதே மாதிரி எவ்ரி வீடியோ நம்ம 200 லைக்ஸ் ரீச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 200 மேபி நெக்ஸ்ட் 500 லைக்ஸ் மாறலாம், 500,000 லைக்ஸாக மாறலாம். ஸோ அது உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட எதுவும் கிடையாது. என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து 1700 வீடியோ டச் ஆக போகுது, 1700 வீடியோஸ் கிட்டத்தட்ட டச் ஆக போகுது. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரி அழிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இப்போது நான் உங்கள்கிட்ட வெபினார் கிளாஸ் எடுத்துகிட்டேன்னா இதே மாதிரி நாங்களும் ஐடென்டிஃபை பண்ணலாமா? நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்துல கட் ஆகிட்டுனா இந்த இடத்துல வரும்னு சொன்னீங்க. இந்த 200 பாயிண்ட்டு நீங்கள் 150 200 பாயிண்ட், இந்த 200 பாயிண்ட் வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியுமா? இவ்வளோ தூரம் நீங்கள் வரும்னு சொல்கிறீங்க, எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துகிட்டா வந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்கிட்ட வெபினார் எடுத்துக்கிட்டால் மட்டும் இந்த லெவலில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. உங்களுடைய ப்ராக்டிஸ், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து 45 டேஸில் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த 45 டேஸில் உங்களுடைய உழைப்பை எந்த மாதிரி செலுத்துறீங்க. சும்மா இப்போது நம்ம ஸ்கூல் போகிறோன்னா புக்கு வாங்கி வீட்டில் கடை சிட்டம்பாட வெளியே போய்ட்டு சுற்றிட்டு வரது ஒரு மாதிரி, இல்லை அந்த புக்கு கண்ணும் கருத்துமாக உட்காந்து படிக்கிறது ஒரு மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி தான் என்னோடய 45 டேஸ் கிளாஸில் உண்மையிலே யாரெல்லாம் அதை கவனம் செலுத்தி படிக்கிறாங்களோ அந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்களால கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? மேபி என்னென்னு தெரியாமல் பேசலாம், ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், இப்போ இந்த இதில் வந்து ப்ரைஸிங் கட் ஆகிட்டு வரலாம் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த க்ரூட் ஆயில் வந்து நேற்றுது. ஓகே, ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆகிட்டு கொஞ்சமாக கீழே வந்திருக்கு. ஃபைனலாக அந்த 6800 லெவல் டச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணணும் தான். இப்போ நான் சொன்ன விஷயத்த மெயின்டைன் பண்ணணும். ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் பார்த்தா நிறைய பேர் ஃபீஸ் இவ்வளோ தானே சார். அதாவது ஃபீஸ் வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த ஒரு சிலருக்கு இந்த ஃபீஸ் கூட கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். எல்லாேருக்கும் ஒரே ஃபீஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். இது வந்து ஒரு குரு தட்சிணை மாதிரி தான் வந்து உங்கள்கிட்ட நான் சார்ஜ் பண்ணுறேனே தவிர, இது வந்து ஃபீஸு இவ்வளோ கொடுத்தா நிறைய பேர் கணக்கு போடுவாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து அவ்வளோ ஆகுது, இவ்வளோ பேர் சேர்ந்து பிஸ்னஸாக மாதிரி பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை குருதட்சிணாக பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஃபீஸாக பார்ப்பாங்க. எப்படி இன்னொன்று எடுத்துக்கோங்க. அதான் வந்து இது ஏன் வாங்குறேன்னா, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வரணும். அந்த 45 டேஸ் கொடுத்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து போகிறோம், நம்ம கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறதுனால சார்ஜஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தந்தேன். எப்போ 2019 2018 அப்போ ரெஸ்பான்சிபிள் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கற்றுக்க வராங்க. ஆனால் கற்றுக்கிறதுல வரல பாதி பேர் இப்போ ஃபில்டர் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும். இப்போ வந்து 45 டேஸ் ஆகிடுச்சுன்னா 46வது நாள்லேருந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. அப்படி அது எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம் 46வது நாள்லேருந்து ப்ராஃபிட்னு சொல்லிட்டு? 46 நாள் நீங்கள் உண்மையிலே அதுக்காக என்ன அளவுக்கு உழைச்சிருக்கீங்க, என்ன எஃபெக்ட் கொடுத்துங்க, அதுக்குண்டான பலன் தான் 46வது நாள் கிடைக்குமே தவிர, நான் ஏதோ சொல்லி கொடுத்தது மட்டும் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு 46வது நாள் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? அதனால தான் இப்போ நிறைய பேர் இல்லைன்னு சொல்ல வரல. சேர்ந்துக்கிறது பெருசு இல்லை. உங்களால் முடிஞ்சால் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50 மார்னிங் அப்டேட் போயிடலாம். இப்போது நம்ம நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி எந்த லெவல் நெக்ஸ்ட் வரும் அப்படின்னா, ஒரு ஜோனில் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு, அதாவது நம்ம நேற்றோடைய நெக்ஸ்ட் லெவல் வரணுமா இருந்தது. இது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வரணுமா இருந்தது. ஃபஸ்ட் நிஃப்டி 50 பார்த்தல நேற்று வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அந்த கன்ஃபியூஸ் இன்றைக்கி வேண்டாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கேப் அப்பு, கேப் டவுனு, கேப் அப்பு, கேப் டவுன் ஆகிட்டே இருக்குது. அதாவது நமக்கு ட்ரேட் பண்ண விடமாட்டேன்றாங்க. இப்போ இந்த லெவல் கட்டானால் நம்ம பிரேக், இந்த லெவல் கட்டானால் நம்ம பை பண்ணலான்னு இருக்க வச்சுங்களேன். சடனாக இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. இங்கே ஓப்பன் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டோட்டல் கன்ஃபியூஸாக. சரி, மார்க்கெட் மேலே போகுது, மேலே போய்ட்டு கீழே வர சொல்ல இந்த கேப் ரீஃபில் பண்ண வரும்னு எத்தனை பேர் சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேல் பண்ணுவாங்களா, அவங்களுடைய எஸ்எல்லாம் ட்ரிகர் ஆகும். இங்கே எஸ்எல் போட்டிருப்பாங்களா, எஸ்எல் ட்ரிகர் ஆகும். சரி, இன்றைக்கி லாஸ் ஆச்சு, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் கேப் அப்பு, மறுபடியும் திரும்ப கேப் டவுனு. இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி கேப் ரீஃபில் பண்ண மேலே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, ஏதாவது ரிட்ரேட் இருப்பாங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப் ரீஃபில் பண்ணிச்சு,
அதாவது ஏன் இதை சொல்ல வரேன்னா, மார்க்கெட் வந்து நாம் நினைக்கிற மாதிரி தான் போகணும், நாம் நினைக்கிற மாதிரி தான் வரணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்படிலாம் கிடையாது. இது ஃப்ளெக்சிபிள். நமக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணுமே தவிர சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு. ஏன்னா இந்த 3 நாள் டைரக்ஷன் பாருங்கள். ஒரு நாளுடைய கேப் அப் என்னாச்சு, பாதி தூரம் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மேலே போச்சு. 2வது நாள் கேப் அப் என்னாச்சு, கேப் ஃபில். ஜென்ரலாக எல்லோரும் திங்க் பண்ணுறது இந்த மார்க்கெட்டு. அடுத்த நாள் பாருங்கள், கேப் அப் ஆச்சு, கண்டினியூவாக மேலே அப் மூவ் போய் இங்கே போய் க்ளோஸ் இருக்குது. இந்த 3 நாள் மார்க்கெட்டுமே 3 விதமாக ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா. இது யாருக்குரிய 4வது நாள் மார்க்கெட் வந்து இந்த சினாரியோ தான் கண்டினியூ பண்ணியிருக்கு. கேப் அப்பு அங்கேயே மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த 5வது நாள் மார்க்கெட் பாருங்க, ஃபுல்லு கேப் டவுனு, ஷார்ப் ரிகவரி, திரும்ப எங்கள் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லிட்டில் பிட் மார்க்கெட் எண்டிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றோடைய பார்த்தீங்கன்னா கேப் அப்பு ஃபுல்லாக ரீடெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா. இதனோட ரீடெஸ்ட்மெண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல் பிரேக் ஆனால் நம்ம சேல் பண்ணலான்னு இருக்கோம் வச்சுங்களேன். இது வந்து ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகுது. அதாவது இது ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவாங்க, சடனாக ஒரு கேப் டவுன் இங்கே ஓப்பன் ஆகும் வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட்டுக்கு நேரம் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் நேரம் ஓப்பன் என்ன பண்ணுவாங்க, திரும்ப டிசிஷன் தான். ஒன்று ரீஃபில் பண்ணுறதுக்காக, இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வராங்களா, இல்லை கேப் டவுன் ஆகிட்டு சைட்வேஸில் போய்ட்டு க்ளோசிங் கொடுத்துறாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு திரும்ப இங்கே வந்து சப்போர்ட்டிங் கொடுக்குறாங்களா, அதாவது இந்த ஆங்கிளில் கொடுக்குறாங்களா. இப்போ இந்த மார்க்கெட் நம்ம கணக்கு வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 5 மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து இதில் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கேப் டவுன் ஆகிடுச்சு இல்லைங்களா, கேப் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகிடுச்சா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் சினாரியோ நெகட்டிவ் இருக்கிறதுனால மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கொஞ்சம் நேரம் வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகும். கன்சாலிடேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா இல்லை ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதா, அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது 10 நிமிஷத்து டைம் ஃப்ரேமுடைய கணக்கு போட்டு நான் சொல்கிறேன். இன்ட்ரேடே பண்ணுறீங்களே, அதனால் வந்து என்னோடய வியூஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் சொல்ல இந்த லெவல் கட் பண்ணால் சேல் பண்ணுங்கன்னு இல்லை. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ 870 ஓடிட்டு இருக்குது, 17,870, மேபி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 800 அந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகும். 800 இங்கே வருதுங்களா, சரி ஓகே. நியரஸ்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிட்டு வந்து அந்த கேனில் வந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம அக்யூரேஸாக அந்த லெவல் வந்து சொல்ல முடியாது. இப்போ குளோபல் இண்டெக்ஸ் டைம் பார்த்துருந்தாங்க என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். 86 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 167. 86னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 86 கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக சொல்லுறது இது வந்து மார்னிங்கில் பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக வந்து அக்யூரேஸாக பண்ண முடியாது. மார்னிங் ஓப்பன் ஆகுதுலாம் சொல்லலாம். நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 61 பிலோ ஓப்பன் ஆக தான் பார்க்கலாருங்க. ஆல்மோஸ்ட் நேற்று க்ளோசிங் கொடுத்துருக்காங்க வந்து 61 பிலோ தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகும். 17.7 அதான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டே அந்த கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குமா, இல்லை அகைன் அந்த லெவல் பிரேக் டவுன் ஆகுமா, இல்லை பேக்கப் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வேளை இங்கேருந்து உங்களுக்கு புல் பேக் கிடச்சிச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து சேல் அண்ட் பை பண்ணலாமா, பை அண்ட் செல் பண்ணலாமா, நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் இது மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம், இது வந்து டிசிஷன் நீங்கள் வந்து அக்யூரேஸாக சொல்லணும், இந்த லெவல் கட்டானா ப்ரைஸ் இந்த லெவல் தான் போகணும், அது மாதிரி சொல்லுங்கன்னா நீங்கள் என்னென்னா இங்கே ஓப்பன் ஆனால் அப்படி பண்ணுங்கள், அங்கே ஓப்பன் ஆனால் அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த 100% மார்க்கெட்டை கணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸில். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நீங்கள் எது வரலாம் அது வரலாம் புரிஞ்சுக்கிறீங்களோ என்ன சொல்கிறது, உங்களை ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து மேலே வரது. நீங்கள் எதார்த்தத்தை புரிஞ்சுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கட் ஆகினா நான் சேல் ஆகணும்னா ஆல்ரெடி இங்கே குளோபல் சினாரியோ பாருங்கள், கேப் டவுன் ஆகுது. இப்போ நான் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல கட் ஆனால் இது வரலாம் வரும் அப்படின்னு நான் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். என்ன யூஸு, ஆல்ரெடி கேப் டவுன் ஆக சொல்ல உங்களால் எதுவும் மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன்ஸ்னால் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அது மட்டும் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அதாவது கேப் ரீஃபில் பண்ண வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் வரத்து டவுட். இப்போ லாஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேஜில் உங்களுக்கு காமிச்சேன் எக்ஸாம்பிள், கேப் ரீஃபில் பண்ண வரும்னு பார்த்தாங்க ஃபஸ்ட் நாள், ஆனால் வரலையே. இந்த பாருங்க இந்த இடத்துல, ஏன்னா இதுவே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அது இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
நம்ம சொல்கிறது அது சொல்லி 200 லைக்ஸ் அப்படின்றது நான் கேட்குறது, அதுக்கு மேலே கொடுக்குறது உங்களுடைய விருப்பம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். நேற்று சின்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நிஃப்டி 50 வச்சு பேங்க் நிஃப்டி நான் ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டேன் நேற்று நான். ஓகே, இப்போது இது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நம்ம 200 EMA சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த லெவல் வரும் அப்படின்னு. 0.5 லெவல் வரும் நேற்று எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். மேபி இன்றைக்கி அந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு 0.618க்கு மேபி இந்த இதில் வரலாம். அகைன் நம்மளுடைய சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல வரலாம். ஓகேங்களா, என்ன டைம் ஃப்ரேம் இது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சார்ட் ரன் ஆகலைங்களா? ஓகே, 10 மினிட்ஸ் தான் டைம் ஃப்ரேம் இது. அது 1 மினிட் மாதிரி காமிக்கிறது, அவ்வளோதான். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது சார்ட்டில் எதுவும் மிஸ்டேக் ஆகின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெவலில் வந்து கேப் டவுன் ஆகும். கேப் டவுன் ஆகிடுறதுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குமா, இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகி கீழே போகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்குறோம். இது 200 EMA ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறத, ஏன்னா ப்ரிவியஸ் சப்போர்ட் அது இருக்குது, அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அகைன் என்ன பண்ணுங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள், ப்ரைஸ் இங்கேருந்து கட் பண்ணி இந்த லைன் வரும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது 41,000 அப்படி வச்சுங்க, 41,000 ரவுண்ட் நம்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நம்ம 200 EMA இருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இந்த லெவல் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகலாம். இது பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். சேலிங் சைடு போனோம் அப்படின்னா இந்த 200 லைன் பிரேக் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு என்னோடய வியூஸ் என்ன வந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.